திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு பின்னால் இருக்கும் புராண கதை தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மரபு பண்டைக்கால சைவ மகாபுராணங்களிலிருந்து உருவானது. அதன்படி ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் யார் பெரியவர் என்று வாதம் செய்தனர். அதனை தீர்க்க சிவபெருமான் தனக்கே ஒப்பில்லாதவனாக ஒரு அக்னி தூணாக தோன்றி இருவரும் அதன் தொடக்கத்தையும் முடிவையும் காணச் சொன்னார். விஷ்ணு பாம்பாகி கீழே சென்றார். பிரம்மா அன்னமாகி மேலே பறந்தார். இருவரும் முடிவை காணவில்லை. அப்போது சிவன் திருக்காட்சியாக வெளிப்பட்டு அகங்காரம் விட்டால்தான் உண்மை கிடைக்கும் என அறிவுரை தந்தார். இந்த அக்னிஸ்தம்பமே திருவண்ணாமலை மலையாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத் திருநாளில் மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இது அந்த சிவ ஜோதி ரூபத்தை குறிக்கும். இது சைவ சமயத்தில் அருணாச்சலேஸ்வரர் எனும் ரூபத்தில் சிவன் நிலை கொண்டுள்ள இடமாகவும் 5 பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலம் எனவும் கருதப்படுகிறது. உண்மை வரலாறு இதுதான். திருக்கதைகள், பண்பாட்டு மரபு, புராண அடிப்படையில் உருவான நிகழ்வு. ஆனாலும் அதில் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக